கெவி அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்தோம். படத்தில் அறிமுக நடிகராக ஆதவன் நடிச்சிருக்காரு. அப்புறம் நடிகை ஷீலா ராஜ்குமார் நடிச்சிருக்காங்க. டூலட் படத்தோடைய ஹீரோயின், திரௌபதி படத்தோட ஹீரோயின். இப்போ கூட ரீசெண்டாக வேம்புன்னு ஒரு படத்தில் கூட நடித்தாங்க. அவங்க ஒரு ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிக் பாஸ் புகழ் ஜாக்லின் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜீவா சுப்ரமணியம் ட்ரான்ஸ் ஆர்டிஸ்ட் இப்போ ரீசெண்டாக குட் நைட் படத்தோட ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நிறைய படத்தில் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. மற்றும் ஊர் மக்கள் அந்த மாதிரிலாம் வச்சு கெவி அப்படிங்கிற ஒரு படத்தை போய் பார்த்தோம். கெவி என்னமோ வித்தியாசமாக ஒரு பேருக்கு எங்களுக்கு தெரிஞ்சலாம் கிவின்னு ஷூ பாலிசி தான் தெரியும். இதோட கெவி அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் சும்மா பார்த்தோம். ஆனால் அந்த படம் சொல்ல கருத்து வந்து ரொம்ப ஆழமான கருத்து. அது என்ன கரு அப்படின்னா, வெள்ளைக்கெவி கொடைக்கானல் பகுதியில் ஒரு ஏரியா இருக்குது. அதாவது இது மலை மட்டத்துக்கு மேலே இல்லை, மலைக்கு கீழே இல்லை, நடுவில் ஒரு ஒத்தக்காட்டில் பெரிய குளம் கீழே வரும், மேலே வந்து கொடைக்கானல் வரும். இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஊர் தான் வெள்ளைக்கெவி அப்படிங்கிற ஒரு கிராமம். நீங்கள் பழைய கார்த்திக் படம் பார்த்தீங்கன்னா, சோலை குயில் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அதில் அது மாதிரி ஒரு கிராமம் தனியாக இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு கிராமம். அந்த கிராமம் மக்களுடைய வேலை என்னென்னா, பூண்டு அங்கேருந்து எடுக்கிறது. மலைப்பூண்டு, கொடைக்கானல் பூண்டுன்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அது எல்லாமே அங்கேருந்து தான் எடுக்கிறது. அப்புறம் காடுனாலே தேன், அந்த மாதிரி இயற்கை சார்ந்தது அது பெரியகுளம் மார்க்கெட்லேயோ இல்லை தேனி மார்க்கெட்லேயோ இல்லை கொடைக்கானல்லையோ கொண்டு போய் சந்தைப்படுத்த வியாபாரம் தான் அவங்களுடைய தொழில்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த கதைக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நிலச்சரிவில் அங்கே ஒரு 5 பேர் இறந்து போகிறாங்க. 5 பேர் எப்படி இறக்குறாங்கன்னா, அவங்கள காப்பாற்றுறதுக்காக டோலின்னு சொல்லுவாங்க. மூங்கில் கம்பலை கட்டி அதில் வந்து இறக்கணும். அந்த ஊரில் மருத்துவ வசதி கிடையாது, சாலை வசதி கிடையாது. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஒன்று மலைக்கு கீழே இறங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் போகணும். இல்லை மலைக்கு மேலே போகணுன்னா அதுக்கு 7 கிலோமீட்டரில் காட்டு வழி பாதையாக தான் கொடைக்கானல் மலைக்கு ஏறி போகணும். வேறு பாதை இல்லை. ஸோ அப்படி தூக்கிட்டு போகும்போதோ இறக்கும்போது பாதியிலே உசுறு போயிடுச்சுன்னா கொண்டு போய் புதைக்கிறது தான் வேலை. இப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்கு அடுத்த நாள் வந்து எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்காக அந்த எலெக்ஷன் கேண்டிடேட்டாக வரவங்க 5 வருஷமாக ஏதோ ஒரு ஓட்டு போடும்போது மட்டும்தான் அந்த ஊரே அவங்க கண்ணுக்கு தெரியாது. அது வரைக்கும் அது எதுவுமே தெரியல. வாக்கு சேகரிக்கிறதுக்காக வராங்க. வர்ற இடத்துல அந்த ஊரில் மலையன் அப்படிங்கிற அந்த ஆதவன்கிற கதாபாத்திரம் வந்து பேசும்போது ஒரு தள்ளுமுள்ளு நடந்துடுது. அதில் ஒரு இன்ஸ்பெக்டரில் செருப்பு எடுத்து அடிச்சிடுறாங்க. இதனால் வந்து இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஈகோ வந்துடுது அந்த போலீஸ்காரருக்கு. அவருடைய ஈகோ என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷன் எம்எல்ஏ வந்து என்ன சொல்கிறாரு, நீ ப்ரொமோஷன் கேட்குற, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீ அமைதியாரு, அந்த ஊரை எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இவருடைய ஈகோ எப்படின்னா, இவன் அந்த எப்போயா தனியாக வந்தானா இவனை அடிச்சிட்டோம்னா இல்லை அந்த ஊர் மக்களே அடங்கிடுவாங்கடா அப்படிங்கிற இதில் அடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் இவருடைய மனைவி வந்து பிரசவத்துக்காக பிள்ளைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பிரசவ வலி 9 மாதம் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து மலைக்காட்டுக்கு கீழே போய் இறங்கி பெரிய ஆஸ்பத்திரியில் காமிச்சு நீங்கள் 1 மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால சரி வளைகாப்பு பண்ணலாம் அப்படின்றதுனால அந்த காட்டு வழியாகவே நடந்து பேசிக்கிட்டே வராங்க. ஆனால் அப்போது திடீர்னு இந்த பிரசவ வலி வந்துடுது. இதற்கு இடையில் அவருடைய கணவர் வந்து இந்த வளைகாப்பு அப்படின்றதுக்காக ஜாமான் எல்லாம் வாங்கினதுக்காக மலைக்காட்டில் போய் ஊரில் போய் வாங்கிறதுக்காக போகிறாரு. அவருடைய தம்பியை பார்த்துக்க சொல்கிறாரு. இப்போது ஊரில் வைத்தியஜின்னு ஒரு கிளவி இருக்கும். அதே கிளவி வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வலி தாங்க முடியாமல் செக் பண்ணும்போது குழந்தை தொப்புள் கொடி சுற்றி பிறந்திருக்கு. அதனால் கொடி சுற்றி இருந்தாலே 2 மணி நேரத்துக்குள்ளே சிசேரியன் பண்ணிடணுங்கிறது ஒரு ரூலு. இப்போது மலைக்காட்டிலேருந்து எங்கே இறங்கினாலும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். இப்போது கொடி சுற்றி பிறந்திருக்கு, புருஷனும் இல்லை. அந்த ஊர் மக்களுக்கு ஒரு சின்ன கிராமம், மருத்துவ வசதி இல்லை. அவங்க வந்து சேட்டலைட் ஃபோனுங்கிறத அந்த இந்த ஃபோனில் மட்டும் கார்ட்லெஸ் ஃபோனில் ஆஸ்பத்திரியிலேருந்து தொடர்பு கொள்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில் தொடர்பு போது அந்த ஆஸ்பத்திரியுடைய சீஃப் டாக்டர் வந்து உங்களுக்கு இதே வேலையை போச்சு, எமர்ஜென்சி, அதுன்னு எங்கள் வேலையை பார்க்க வேணாமா அப்படின்னு அவங்க ப்ரைவேட்டாக ஒரு கிளினிக் வைக்கிறதுனால அதை அலட்சியமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அவங்க அலட்சியமாக அதை எடுத்துகிட்டு போயிடுறதுனால இங்கே பரிதவிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இல்லை டாக்டர் வர சொல்லிட்டாங்க, ஒருத்தர் போய் சொல்லி எப்படியோ மலைக்கீழே இறக்கி காப்பாற்றிடலாம் அப்படின்னு முனைப்போட ஊர் மக்கள் எல்லாம் இறக்கி வராங்க. அப்போது அந்த குடம் உடஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இது ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் இந்த இன்ஸ்பெக்டர் அவமானப்படுத்தின இந்த மலையனுக்கு கொல்லணும் அப்படின்னு ஒரு சதி திட்டம் தீட்டுறாரு. அவனை மலை ஏற விடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவரை அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் கூடுது. இப்போது இந்த குடம் உடைஞ்சு கஷ்டத்தில் இருக்கிற இந்த பெண்ணை காப்பாற்றப்படுறாளா, அவள் வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தை காப்பாற்றப்படுதா மருத்துவ வசதி இல்லாத இடத்துல. அதே மாதிரியேவும் இந்த இடத்துல வந்து மலை ஏற விடாமல் மாதவனை இங்கே தடுக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, இந்த 2 பேரும் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சதா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமே. நாங்கள் ஏன் இந்த கதையை முழுசாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய பெயர், இந்த படம் இது யாருக்குமே பெருசாக தெரியாது.
படத்தை பெருசாக தேட்டரில் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் கதையாக சொல்லிட்டோம், இதுக்கப்புறமா இந்த படத்தை வந்து பாருங்கய்யா அப்படின்றதுக்காக தான் இதை சொன்னது. ஏன் இது நாங்கள் கதையாக சொல்லி இது படத்தை வந்து பாருங்கயான்னு சொல்கிறோன்னா காரணம் இருக்குது. பொதுவாக ஒரு சூப்பர் படம் ஆஹா ஓஹோன்னு நம்ம எந்த படத்தை கொண்டாடுவோம், இந்திய சினிமா லெவலில் எடுத்துக்குவோம், உடனே நம்ம மலையாள படத்துக்கு போயிடுவோம். மலையாள படம் மாதிரி இருக்குது பார்த்தியா, ஸ்லோவாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது, எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது, நேட்டிவிட்டியோட எடுத்துக்காயடா அப்படிலாம் அவங்க சிலாயிச்சு கொண்டாடுவோம் இல்லையா. அதுக்கு இணையான படம் தான் இந்த கேவி. இந்த படத்துக்கு எங்களுக்கு கையில் காசு கொடுத்துட்டாங்களான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை பார்க்கும்போது எங்களுக்கு வந்த ஒரு உண்மையான ஃபீலில் தான் சொல்கிறோம். ஒரு மருத்துவ வசதி இல்லாத மலை கிராமங்கள், இன்னும் எத்தனையோ மலை கிராமங்கள் இருக்குது இந்த தமிழ்நாட்டிலையும் இந்த இந்திய சமூகத்திலையும். ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. எத்தனை அரசியல்வாதிகளுக்கு தெரியும் அப்படிங்கிறது அடுத்த கேள்விக்குறி. எத்தனையோ மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் இதை வந்து அலட்சியமாக எடுத்திருக்காங்கங்கிறது அடுத்த கேள்விக்குறி. இது அரசியல்வாதிகள் தன்னுடைய வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி, ஒரு ஓட்டு எண்ணிக்கையாக மட்டுமே பயன்படுத்தி, அரசியல் ஆதாயம் பயன்படுத்துறதுக்காக அந்த ஊராட்சி, நகராட்சி, ஒன்றியம், வட்டம் அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்களை எப்படி உபயோகப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன. இன்னும் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி சந்தைப்படுத்தும் பொருள், முக்கியமான பொருட்களான ஒரு பூண்டோடைய விலை அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப 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 சொற்பமான விலை. ஆனால் இன்றைக்கி சந்தைப்படுத்தும் விலை வந்து அதை விட 200 மடங்கு அதிகம். அதே மாதிரி இன்றைக்கி அரிய பொருளான தேன் அவங்க தான் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த தேனுடைய விலை இன்றைக்கி விலை மதிப்பற்ற பொருள், ஆனால் அவங்களுக்கு அது கிடைக்காது. இப்படி அவங்க வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியாத பல விஷயங்களை கொடுக்குற அவங்களுக்கு நம்ம கொடுக்குற குறைந்தபட்ச அடிப்படை வசதி கூட கொடுக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த பதிவையே நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த படம் பார்க்கக்கூடிய படம் ஒரு மருத்துவ வசதி. நம்ம சாதாரணமாக ஒரு டிராஃபிக் நெரிசலில் ஒரு 5 நிமிஷம் நிலவு உச்சு ஆச்சு, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, வெயில் தாங்க முடியல, ஆத்தாடி ஏசி போடுங்கடா, இந்த இது பண்ணுங்கடா அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோம்ல. அவங்களாம் ஆஸ்பத்திரி இல்லாமல், ரோடு இல்லாமல், அந்த காட்டில் போய் வேலை பார்த்து அன்றாடம் கஞ்சி குடிச்சு பொழைக்கிற கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டத்தை வந்து நம்ம படம் பார்க்கலைன்னா அப்புறம் நம்ம என்னத்தை இப்போ சினிமாவை கொண்டாட போகிறோம்? இன்னும் படம் எடுத்து வச்சுருக்கீங்க வாயிலே வக்கனே நம்ம பேசுகிறோம்ல. இந்த படத்தை போய் பாருங்க, இந்த கொண்டாடணும், இதை கொண்டாடி தான் நம்ம அதுக்கடுத்து மற்ற படங்களையும் கொண்டாடணும். இந்த மாதிரி படங்கள் வந்துருச்சுன்னா மற்ற மட்டமான படங்கள்லாம் ஏன் வரப்போகுது அப்படிங்கிற ஆதங்கம் தான். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்துடைய இயக்குனர் தமிழன் தயாளன் அவர் பாராட்டுகள். காரணம் என்னென்னா, இந்த படம் முழுக்க ஒரு கதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க. திரைக்கதை இதுதான், இதைத்தான் சொல்ல போகுது அப்படிங்கிறத படத்துடைய முதல் காட்சியிலேருந்து கதையை மட்டும் கொண்டு போயிட்டார். தேவையில்லாத சிலாகச்சு பேசுகிற எந்த ஒரு விஷயமும் இந்த படத்தில் இல்லை. அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். கதையை தாண்டி அவர் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயம் இல்லை. இவருடைய கதைக்கு மீட்டுருவாகம் கொடுக்கப்படும் விதத்தில் ஒளிப்பதிவு, இந்த ஒளிப்பதிவாளருக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். கொடைக்கானல் மலையும் அந்த மலை கிராமத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ அழகுப்படுத்தணும், எவ்வளோக்கு எவ்வளோ காட்சிப்படுத்தணும், எவ்வளோக்கு எவ்வளோ தத்ரூபமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை, லைட்டிங் எஃபெக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒன்று பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பின்னணி இசை, சவுண்ட் டிசைன் இதெல்லாம் இருக்கட்டும். மியூசிக் டைரக்டர் பாலசுப்ரமணியம் மனுஷன் ஒவ்வொரு மியூசிக்கும் நமக்கு கொடுக்குற பில்டப், அந்த டைட்டில் கெவின் வரும்போது அவ்வளோ அழகாக அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை சொல்லி கெவின் ஒன்று கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி இதில் சிலாகிச்சு பேசுகிற நிறைய விஷயங்கள் இருக்கும். நடிகர்கள் ஆதவன் அவர் புதுமுக நடிகர் தான், ஆனால் அவருடைய நடிப்பில் நம்ம ஒரு வீரியம் இருக்கும், ஒரு ஹீரோயிசம் அந்த படத்தில் வர மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அந்த இடத்துல கூட ஒரு யதார்த்தத்தை காமிச்சிட்டு இந்த இயக்குனர் அதை கடந்து போயிருப்பார், ஹீரோயிசம் ஆயிடக்கூடாதுங்கிறது. ஸோ அது ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயம். ஷீலா ராஜ்குமார் எப்போவுமே ஒரு 50 ரூபா 500 ரூபாய்க்கு நடிக்கக்கூடிய நடிகை. இந்த படத்தில் வந்து அவங்களுடைய நடிப்பை கம்மி பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு கதை மாந்தர்களும் எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இருப்பாங்க, எந்த அளவுக்கு உணர்ச்சிகள் குறைந்து இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை அழகாக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஜாக்லினை ஆங்கராக பார்த்துருப்போம், அதே மாதிரி பிக் பாஸில் பார்த்துருப்போம். இதில் ஒரு ஜாக்லின் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாங்க. கோலமாவு கோயிலில் பண்ணதை விட இதில் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. உண்மையிலே அதுவும் கொஞ்சம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது மாதிரி இதில் பல நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம நல்லா பார்க்கல அப்படின்னா நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படங்கள் எல்லாமே கொடுக்கும். அதனால் தயவுசெய்து இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். இது செல்ஃப் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஒரு நல்ல படத்தை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை விஷயம். இதை வந்து எப்படியாவது பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தான் இனி வரும் காலங்களில் இந்த படம் எல்லாமே மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கேவி நிஜமாகவே நல்ல படம். அதுக்கு அடுத்து அவங்க படம் முடியும் போது எண்டு கார்டில் எங்கெங்கெல்லாம் இது மாதிரியான உண்மை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் காணுவாங்க. அதையும் தவறாமல் பாருங்கள். இந்த படம் போற்றப்பட வேண்டிய படம். இதில் குறைகள் இருக்கா அப்படின்னா இருக்குது, காட்சிகளுடைய பிழைகள் இருக்கான்னா இருக்குது.
ஆனால் இந்த குறைகளையும் பிழைகளையும் நம்ம சொல்லி இதை வந்து ஒரு ரிவ்யூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம சொல்ல விரும்பலை. ஏன்னா இது சொல்ல வர கருத்தை எவ்வளோக்களோ நேர்த்தியாக எவ்வளோக்களோ நியாயமாக சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்களோ அந்த முயற்சிக்கு நம்ம வந்து பாராட்டுகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இரண்டாவது, இதை ஒரு சினிமாவை எடுத்திருக்காங்க, அதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி. நான் சினிமாட்டிக்காக எடுக்கிறேன்னு சொல்லி கொச்சப்படுத்தாமல் சினிமாவை எடுத்ததற்காக இந்த படத்துடைய குறைகள் எல்லாத்தையும் மன்னித்து விட்டு விடலாம். கேவி ஒரு நல்ல தரமான திரைப்படம், நிச்சயமாக பாருங்கள். அப்புறம் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தை மிஸ் பண்ணிடணும், கதை அளக்க வேண்டாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.